DRG Kids. கதை அநியாயத்துக்கான தண்டனை. ஒரு ஊர்ல கோபால் அப்படிங்கிற ஒரு பால்காரர் இருந்தாரு. எப்பவும் நல்ல பால் வித்துட்டு இருந்தாரு. அதனால ஊர்க்காரங்களாம் அவர்கிட்ட தான் பால் வாங்குவாங்க. அந்த ஊர்ல கிஷோர் அப்படிங்கிற இன்னொரு பால்காரர் இருந்தாரு. அவருக்கு கோபால்னா சுத்தமா ஆகாது. கோபாலுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா எப்பவும் அது நடக்கவே நடக்காது. கோபால் அண்ணா, எனக்கு 1 லிட்டர் பால் கொடுங்களேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்கம்மா. கிஷோர் இது எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர்கிட்ட யாரும் பால் வாங்கறதுக்காக வரல. ஆனா கோபால் கிட்ட மட்டும் மக்கள் லைன்ல நிக்கிறாங்க. கிஷோர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, அட என்னது இது, இவங்கிட்ட வந்து மக்கள் வரிசையில நிக்கிறாங்க, ஆனா என்கிட்ட பால் வாங்க ஒருத்தரும் வரலையே. நான் போய் கோபாலுக்கு பக்கத்திலேயே உட்கார்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு கோபால் பக்கத்துல பால் டப்பாவை எடுத்துட்டு வந்து உட்கார்றாரு. அட, என்னாச்சு கிஷோர்னே? அங்கிருந்து இங்க எதுக்கு கிளம்பி வந்தீங்க? அட அங்க சுத்தமா யாருமே வரலப்பா. உன்கிட்ட என்னடானா வரிசை கட்டி நிக்கிறாங்க, அதனால நானும் எங்கேயே பால் விற்க வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லனா. நான் எல்லாருக்கும் நல்ல பால் கொடுக்கறேன், அதனால என்கிட்ட வந்து வாங்குறாங்க. நீங்களும் நல்ல பால் விற்க ஆரம்பிச்சீங்கன்னா மக்களும் உங்ககிட்ட வந்து பால் வாங்குவாங்க. கோபால் கிட்ட இருந்து பால் வாங்குறவங்களோட லைன் எப்பவும் இருக்கும். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பால் வித்துக்கிட்டே தான் இருப்பாரு. பாத்தீங்களா கிஷோர்னே, நான் எல்லாருக்கும் எப்பவும் நல்ல பாலை தான் கொடுப்பேன். இதனால எனக்கு லாபம் கம்மியா தான் இருக்கும், ஆனா பாலோட குவாலிட்டி என்னைக்கும் குறையாது. கோபால் சொன்னதை கேட்டு கிஷோர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, வந்துட்டான் எனக்கே சொல்லி கொடுக்கறதுக்கு. இரியா என்ன பண்றேன்னு பாரு. கிஷோரண்ணா, நீங்க இங்கேயே உட்காந்து வியாபாரம் பண்ணுங்க, நான் உங்களோட இடத்துக்கு போய் பாலை விற்கிறேன், சரியா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே பண்ணு, ஆனா உன்னோட கஸ்டமர்ஸ் என் பக்கம் இழுத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்லாத. இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மத்தவங்களுடைய அதிர்ஷ்டத்தை யாராலையும் பறிக்கவே முடியாது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் அப்படிலாம் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரோட இடத்துக்கு போய் உட்கார்றாரு. கிஷோர் அவரோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ கிஷோர் கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க. உங்களுக்கு எவ்வளவு பால் வேணும்னு சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? கோபாலண்ணா எங்க இருக்காரு? அவர் தானே இங்க உட்காந்துட்டு இருப்பாரு. கோபால் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு கிஷோர் கை காட்டுறாரு. கஸ்டமர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிஷோர் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கிஷோர் கோபால் வீட்டுக்கு போறாரு. கோபால் பால் கறக்கறத ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க பால்ல நிறைஞ்ச ஒரு டப்பா இருக்கு. கிஷோர் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு செத்த பல்லி எடுத்து அதுக்குள்ள போட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ என்ன நடக்கும்னு பாரு. பால் அதிகமா வித்துட்டு இருந்தல்ல. டப்பாவுக்குள்ள பல்லிய போட்டு அங்கிருந்து கிஷோர் ஓடி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பால்காரங்க 2 பேரும் பாலை விக்கிறதுக்காக வந்துட்டாங்க. எனக்கு 1 லிட்டர் பால் கொடுங்களேனா. கோபால் பால் குடுக்கறாரு. ஆனா அதுக்குள்ள இருந்து திடீர்னு பல்லி வெளியே வருது. அட என்னது இது, இதுக்குள்ள பல்லி இருக்கு. எனக்கு இந்த பால் வேணாம். இனிமே நான் உன்கிட்ட பால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கிட்ட போய் பால் வாங்குறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாரும் கிஷோர் கிட்ட தான் போறாங்க. வாங்க வாங்க, என்கிட்ட வாங்க. அந்த மாதிரி பல்லிலாம் என் பாலுல இருக்காது. கோபால் பாவம் வருத்தப்பட்டு எல்லா கஸ்டமர்ஸும் கிஷோர் கிட்ட போறத பாத்துக்கிட்டே உட்கார்றாரு. அடுத்த நாள் மறுபடியும் கிஷோர் கோபாலோட வீட்டுக்கு போறாரு. செத்த எலியே பால்ல போட்டுறாரு. மறுபடியும் பால் விக்கிறதுக்காக 2 பேரும் வந்துட்டாங்க. ரகு கோபால் கிட்ட என்ன சொல்றாருன்னா, 1/2 லிட்டர் பால் கொடுங்க கோபாலண்ண, ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. இல்லண்ணா, நேத்து எப்படி பல்லி வந்து விழுந்துருச்சுனே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு பால் குடுக்கறாரு. ஆனா திடீர்னு அதுக்குள்ள செத்த எலி இருக்கு. அட என்னது இது? கண்ணுக்கு தெரியலையா என்ன? இதுல செத்த எலி இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா. உனக்கு தெரியலனா வேற யாருக்கு தெரியும்? நேத்து பல்லி, இன்னைக்கு எலி. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுடலாம்னு நினைக்கிறியா? வாங்க இங்க இருந்து போலாம். இனிமேல் உன்கிட்ட இருந்து யாரும் பால் வாங்க மாட்டாங்க. கோபாலோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் கிஷோர் கிட்ட போயிடுறாங்க. எல்லாரும் கோபால் பண்றது அநியாயம்னு சொல்றாங்க. இது கிஷோர் செய்யற வேலைதான், ஆனா நான் என்ன பண்றது? யாரும் நான் சொல்றத கேட்க மாட்டாங்களே. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் எவ்வளவு நேர்மையானவன்னு எல்லாருக்குமே தெரியும். கிஷோர் தண்ணியில பாலை கலந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சுனிதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதோ பாருமா, பாலுல 2 பக்கெட் தண்ணி கொண்டு வந்து ஊத்து. சீக்கிரமா போய் விக்கணும்ல. இன்னைக்கு நல்லா வித்துட்டேன்னா நாளைக்கு இன்னும் தண்ணிய கலந்துடுறேன். அது சரி, ஆனா தண்ணி கலக்குறோன்னு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுனா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தான் தண்ணி கலப்பேன், தெரியும்ல. அப்பனா சரி, நான் தண்ணி ஊத்தி வச்சிடுறேன், போங்க. சரி சரி ஆகட்டும். சுனிதா பால்ல தண்ணியை கலந்துடுறாங்க. கிஷோர் பாலை விக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. வழியில கோபால பாக்குறாரு. என்னப்பா கோபால், பால் விக்க வரல போல? இல்லண்ணா, நான் வரல.
நான் அங்க விற்க போறதில்ல. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து மறுபடியும் என்ன பால் விற்க சொல்ற வரைக்கும் நாங்க வரதா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அங்கிருந்து போயிடுறாரு. பக்கத்து கிராமத்துல வீட்டுக்கும் போய் பால் விக்கிறாரு. வாங்கிக்கோங்க, நல்ல பால் வந்து வாங்கிக்கோங்க, சுவையான பால் விற்கிறேன் வந்து வாங்கிக்கோங்க. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வெயில்ல பாலை வித்துட்டு இருக்காரு. இங்க ராத்திரி சந்தோஷமா கிஷோர் காசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அடடா, நாளைக்கு பாலில இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கறேன், நிறைய லாபம் கிடைக்கும்ல. அடுத்த நாள் ஜானகி கிஷோர் கிட்ட இருந்து பால் வாங்குறாங்க. வாங்கும்போது, என்னது இது கிஷோர் அண்ணா? பால் மொத்தமும் தண்ணியாவே இருக்கு. இப்படி இருந்தா எப்படி? தண்ணி எல்லாம் இல்லம்மா, நேத்து பசு அதிகமா தண்ணி குடிச்சிருச்சு, அதனாலதான் இப்படி. பால் அதனாலதான் இப்படி இருக்கு. என்ன சொல்றீங்கண்ணா நீங்க? தண்ணி குடிச்சதுனால பால் இப்படி தண்ணியா வருதா? என்ன புதுசா கதை சொல்றீங்க? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த ஊர்ல இருக்கிற சிண்டு கேட்டுடுறான். தண்ணி குடிக்கிறதுனால பாலும் தண்ணியா வருதா? என்ன நடக்குதுங்க? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. சாயந்தரம் கோபால் பாலை வித்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. வழியில அவரை சிண்டு சந்திக்கிறான். என்னாச்சு கோபால் அங்கிள்? நீங்க இப்பெல்லாம் பால் விக்கிறதே இல்ல போல இருக்கே. இல்ல கண்ணா, என்ன ஆச்சுனே தெரியல. நான் நல்ல பாலை தான் வித்துக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு கஸ்டமருக்கு விற்கும் போது அதுக்குள்ள இருந்து பல்லி எல்லாம் வெளியே வருது. அடுத்த நாள் எலிலாம் கூட வந்துச்சு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கிள்? கண்டிப்பா யாரோ வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. எனக்கும் அப்படிதான் கண்ணா தோணுது. ஆனா என்ன பண்றது, எந்த ஒரு ஆதாரமும் என்கிட்ட இல்லையே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நேர்மையா இருந்தாதான் எதையும் ஜெயிக்க முடியும். அநியாயம் எப்பவும் தோத்துரும். அடுத்த நாள் கிஷோரும் அவங்க மனைவியும் பால்ல தண்ணிய கலந்துட்டு இருக்கும் போது ஒளிஞ்சிட்டு இருந்த சிண்டு எல்லாத்தையும் பாத்துடுறான். இன்னும் எவ்வளவு தண்ணிய கலக்கறது சொல்லுங்க. இப்பவே 5 பக்கெட் தண்ணிய ஊத்திட்டேன். அட இன்னும் ஊத்துமா, இன்னைக்கு நிறைய லாபம் சம்பாதிக்க போறேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டு பலியையும் எலியையும் தூக்கிட்டு போய் கோபால் பக்கெட்ல போடலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத கேட்ட சிண்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? சரி, இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். சிண்டு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அட சீக்கிரம் எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன்ல. இங்க கிஷோர் அங்கிள் என்ன பண்றாருன்னு வந்து பாருங்க. தண்ணியில பாலை கலந்துகிட்டு இருக்காரு. கிஷோரும் சுனிதாவும் பதட்டப்படுறாங்க. அதுக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க வந்து இத பாத்துடுறாங்க. நீங்க 2 பேரும் ஊர் தலைவர்கிட்ட வாங்க. கிஷோர் சுனிதாவை ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. இத பாருங்க அங்கிள், கிஷோர் அங்கிள் தான் கோபால் அங்கிளோட பால்ல செத்த பல்லியும் எலியும் போட்டிருக்காரு. அவர் சொல்றத நானே என் காதால கேட்டேன். கிஷோர், இப்படி ஒரு தப்ப நீ எப்படி செய்யலாம்? உனக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. உனக்கு மொட்டை அடிச்சு ஒரு கழுத மேல உட்கார வச்சு கிராமத்தை சுத்திட்டு வர சொல்ல போறேன். இல்ல தலைவரே, அப்படி பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கோபால் கிட்ட போய் சொல்லு, இனிமே நம்ம ஊர்க்காரங்களுக்கு அவன் தான் வந்து பால் விற்கணும். கிஷோருக்கு மொட்டை அடிச்சு ஒரு கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு வர சொல்றாங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் கோபால் கிட்ட மன்னிப்பு கேட்க வராங்க. நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் கோபாலண்ணா. இனிமே நாங்க எப்பயும் உங்ககிட்ட தான் பால் வாங்குவோம். ஊர் மக்கள் எல்லாரும் அவரு நேர்மையானவருங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நேர்மையான கோபாலுக்கு தான் வெற்றி கிடைச்சது.